இப்போ விஜய் அவர்கள் போன்றவர்கள் மக்கள்கிட்ட விட்டுருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. அரசியல் என்பது 365 நாட்கள் 24 மணி நேரம் இருக்க வேண்டிய ஒரு துறை இது. இன்னைக்கு நாளைக்கு இருக்க முடியாதுங்கன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி, கட்சியை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு சிஎம் தொடர்ந்து கொண்டு பேசியிருக்காங்க. நீங்களும் டெல்லி போறீங்க. சென்ட்ரல் டீம் ஃபார்மேஷனுக்காக உள்துறை அமைச்சர் இன்னைக்கு டிஸ்கஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் டீம் வித்தின் வீக்குள்ள வரும். வித்தின் வீக் வருவாங்கண்ணா. எப்பவுமே அதான் நடைமுறை. ஏன்னா மழை இப்ப நின்றுச்சு. மழை நின்ற பிறகு இன்னைக்கு மாநில அரசை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் எஸ்டிமேஷன் அனுப்புவாங்க. மாநில அரசு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 2000 கோடி ரூபாய் முதல் கட்டமாக கேட்டிருக்கிறாங்க. அந்த எஸ்டிமேஷன் வந்த பிறகு அந்த சென்ட்ரல் டீம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு டேமேஜ் நடந்திருக்கு, கிராப் டேமேஜ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, உயிர் சேதம் நடந்திருக்கா, குறிப்பாக இப்ப கேட்டில், கோழி, ஆடு, வீடுகள், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உடைமைகள். என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இப்பவே இறங்கி இருக்கிறாங்க, வேலையை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அந்த துறையிலிருந்து தான் பணம் வருது. உள்துறை அமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய துறை அது. அவர்கள் பணம் கொடுக்கும் பொழுது ஒரு கோழி, ஒரு ஆடு, ஒரு வீட்டினுடைய சேதாரம், உடைமைகள் சேதாரம் ஒன்றொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு கணக்கீடு வைத்து பணம் கொடுப்பாங்க. அதனால இது ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். நிச்சயமா அது நடக்க போகுது. இன்னைக்கு உடனடியாக மாநில அரசுக்கு தேவையான பணத்தை அவங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அதுல இருந்து அவங்க செலவு பண்ணலாம். அதற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசினுடைய பங்கீடு அதுல இருக்கு. அதனால இன்னைக்கு பணப்பிரச்சனை தமிழகத்திற்கு இன்னைக்கு இல்லை. வரக்கூடிய நாட்கள் இன்னும் 2-3 ஆண்டு மாதம் கழித்து இழப்பீடு தொகை என்ன கொடுக்கணுமோ மத்திய அரசு தன்னுடைய பங்குக்கு நிச்சயமா கொடுக்கத்தான் போறாங்க. நமக்கு சைக்ளோனா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெடிக்ஷன் இன்னும் நிறைய தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு வட மாவட்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி அப்படின்றதெல்லாம் ரொம்ப டிசாஸ்டிங்கா இருக்கு. இந்த ஃபெங்கல் சைக்ளோன் மற்ற சைக்ளோனை பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு சைக்ளோன். காரணம் இதனுடைய இன்டென்சிட்டி. கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி அல்லது இந்த பகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, விழுப்புரம், மரக்காணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில் நம்முடைய சகோதரர் சொன்னது போல இன்டென்சிட்டி எல்லா இடத்திலும் கூட மெதுவா நகர்ந்திருக்கு, ரொம்ப நேரம் தங்கி இருக்கு, கிட்டத்தட்ட பெரும் மழையை கொடுத்துருக்கு. இது எல்லா இடத்திலும் கூட. ஒரு பக்கம் ஃபோர்காஸ்டிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. புதிய சேட்டலைட் லான்ச் பண்றாங்க. சமீபத்தில் கூட எலன் மஸ்க் அவங்க சேட்டலைட்ல லான்ச் பண்ணது கூட வெதர் அட்வான்ஸ் ஃபோர்காஸ்டிங்காக. ஒரு பக்கம் நம்முடைய நாடுகள் அதிகமாக நம்முடைய செயற்கைக்கோள்களை ஏவிக்கிட்டே இருக்கும், இன்னும் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அதே நேரத்துல என்னதான் நம்ம அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணி மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் கூட இன்னைக்கு மாநில அரசு சொல்றாங்க நாங்க 5 முறை அலர்ட் கொடுத்தோம். 5 முறை அலர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேப்பர்ல கொடுக்குறாங்க. அது அலர்ட் கிடையாதுங்க. அலர்ட் கீழே வந்தீங்களா, தண்டோரா போட்டீங்களா, உள்ளூருக்குள்ள சொன்னீங்களா, விஏஓ மூலமா சொன்னீங்களா, ஸ்கூல்ல மீட்டிங் போட்டு சொன்னீங்களா, இது அலர்ட்டுங்க. அதனால டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு காகிதம் மூலமாக, பேப்பர் மூலமாக இன்டர் டிபார்ட்மெண்டல் அலர்ட் மட்டும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர அது மக்களுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு இல்லை. உதாரணத்திற்கு நம்ம சாத்தனூர் அணையை பத்தி பேசுறோம். 5000 கியூசெக் எங்க இருக்குதுங்க? 1,68,000 கனஅடி எங்க இருக்கு? அதுவும் ஒரு நாள்ல. இது முதல்லயே சொன்னாங்கன்னா மக்கள் ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க, ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நிப்பாட்டி வச்சிருவாங்க. அதனால நீங்க சொல்றதே காலையில் 2 மணிக்கு 4:30 மணிக்கு திறந்து விடும் பொழுது மக்கள் 2 ஆண்டு 3 ஆண்டு சம்பாதித்த எல்லாமே ஒரு மலைக்கு போச்சுன்னா திரும்ப 3 ஆண்டு சம்பாதிப்பாங்க, மறுபடியும் அடுத்த மலை. அதனால் சகோதரர் கேட்பது போல ஒரு பக்கம் துல்லியமாக அக்யூரேட்டான ஃபோர்காஸ்டிங் வரணும், வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த ஃபோர்காஸ்டிங் இன்ஃபர்மேஷனை மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க, அது சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா காரணம், நீங்க மக்கள் பாக்குறாங்க, மக்கள் கண்காணிக்கிறாங்க. மக்கள் ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, எதிர்கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. ஆளும் கட்சி வேகமா வரணும், நிவாரணம் கொடுக்கணும், முதலமைச்சர் களத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு. எதிர்கட்சியை பொறுத்தவரை நீங்கள் குறைகளை சுட்டி காட்டணும். ஆளும் கட்சி மறைப்பதெல்லாம் நீங்க ஊடகம் மூலமாக மக்கள்கிட்ட பேசி வெளியே கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் போன்றவர்கள் நிறைய பேர் நீங்க கருத்து கேட்கறீங்க. அவங்க மக்கள்கிட்ட விட்டுருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைல் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அரசியல் என்பது 365 நாட்கள் 24 மணி நேரம் இருக்க வேண்டிய ஒரு துறை இது. இன்னைக்கு நாளைக்கு இருக்க முடியாதுங்கன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி, கட்சியை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. நன்றிங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிரதம மந்திரியினுடைய வீடு திட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நாங்கள் சொல்வது அலோகேஷனை சரியா கொடுங்க அப்படின்னு. எங்க சரியா கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும். ஆனா கொடுக்கறது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் திமுக கட்சிக்காரங்களா இருக்காங்களா, பெனிஃபிஷியரி லிஸ்ட்ல அவங்க பேரை போடு, அப்படித்தான் போயிட்டு இருக்குங்கன்னா. அதை தாண்டி நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் கொண்டு வருவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பிரதமர் அவர்கள் இந்த 5 ஆண்டுக்கு 3 கோடி வீட்டை ஆட் பண்ணிருக்காங்க. 3 crore 3 கோடி ஆட் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இப்ப வர இடத்துல நிறைய இடத்துல பார்த்தோம், வீடு சாங்ஷன் ஆயிருச்சு, கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தாழ்வு பகுதியில் இருக்காங்க, மழை வெள்ளம் வந்திருக்கு.
அதனால எங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதை செஞ்சு கொடுக்குறோங்கண்ணா. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வந்து மிக முக்கியமான கருத்து. மிக வேகமாக, அதாவது குறிப்பாக வெயில்ல வந்த உடனே எவ்வளவு வேகமா அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு முக்கியமான துறை கொடுத்திருக்கீங்க. முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் விழாவில் சொன்ன பேச்சை நான் மேற்கோள் காட்டுறேன். என்னுடைய மகன் உட்பட திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி தான் சிறந்தவர்ங்கிறார். எப்ப சொல்றாருன்னா, வெயிலிருந்து இருந்து வெளியே வந்து 2 வாரத்துல அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரை மேடையில அமர்த்தி வைத்துக் கொண்டு முதலமைச்சர் வாசிக்கக்கூடிய பாராட்டு பத்திரம், இதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பாக்குறாங்க. அதைத்தான் மாண்புமிகு நீதிபதி அவங்க சொன்னாங்க. இவ்வளவு வேகமா மாநில அரசு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா அவர் சாட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் ஒரு நிரபராதின்னு சொல்லிங்க. சார்ஜ் ஷீட் போட்டாங்க, சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு எதுக்கு ஜெயில இருக்கணும், நீங்க வெளியே போங்கன்னு தான் பெயில் கொடுத்திருக்காங்க. இதை தமிழக மக்கள் பார்க்கிறாங்க. ஏன்னா உயர்நீதிமன்றம் என்ன கருத்து சொன்னாலும் கூட தமிழக மக்கள் இதை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா எந்த கோர்ட்ல வேணாலும் தப்பிச்சுக்கலாம்னா மக்கள் கோர்ட்ல அவங்க தப்பிக்கணும். அதற்கெல்லாம் மக்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பதில் 2026 கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கன்னா, அதே நேரத்துல உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை 13ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. 13ஆம் தேதி நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. குறிப்பாக பொறுப்புல இருக்கணுமா, துறையில கையெழுத்து போடணுமா, பினான்சியல் பவர்ஸ் இருக்கணுமா, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரின் மீது, சார்ஜ் ஷீட் போடப்பட்டவரின் மீது முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு வழக்குல அவங்க இதே போல அரசு அதிகாரியை போல எல்லாம் அவங்களுக்கு அந்த பவர் கொடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் உச்சநீதிமன்றம் பார்ப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. நானும் 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு கேட்பதற்காக சொல்லுவாங்கறதுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.